ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பழையது எல்லாத்தையுமே வந்துட்டு கழிக்கணும். அதனால வந்துட்டு இந்த நந்தினி வந்து இதுக்கு மேல என் வீட்ல இருக்கவே கூடாது. இதுக்கு மேல எல்லாமே புதுசு தான். நான் சூர்யாவுக்கு வந்துட்டு என்னோட பிள்ளைக்கு வந்துட்டு நான் ஒரு பொண்ணு பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி பிடிவாதமா இருக்காங்க. இதுக்காக ஃபோன் போட்டு எதனா பண்ணீங்களா? இல்லையா? எதனா பண்ணீங்களா? இல்லையா? பொங்கல்லாம் அவ கொண்டாடவே கூடாது. அதுக்கு முன்னாடியே அவளோட சோழிய முடிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. நான் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு உங்கள கூப்பிடுறேன் அப்படின்ற மாரி அவரும் சொல்றாரு. உடனே வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி செம்ம சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஜாலியா இருக்கிறாங்க. அவங்க அவங்க நடந்துக்கிறத பார்த்தாலே அருணாச்சலாவுக்கு பயம் வந்துடுது. என்னடா இது ஒண்ணு இவ அமைதியா இருந்தா அமைதியா இருக்கா. அப்படி இல்லன்னா ஆர்ப்பாட்டம் பண்றா ஆர்ப்பாட்டமா பண்றா. நார்மலா இவளுக்கு இருக்கவே தெரியாதா? இவளுக்கு என்னதான் பிரச்சனை? வேற ஏதா டீல் பேசிட்டாளா? அப்படின்ற மாரி அருணாச்சலாவுக்கு பயம் வருது. அப்பதான் மாதவியும், சுரேகாவும் வந்துட்டு ரொம்ப படபடப்பா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப ஒரு மாரி இருக்கும். அருணாச்சலம் ஐயா, "ஏன் ஒரு மாரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லப்பா, இந்த மாரி அம்மா வந்துட்டு நந்தினி இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வரவே விடாத அளவுக்கு நான் ஒரு வேலை பண்றேன் பாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நந்தினி ஏதோ பண்ண போறாங்கப்பா. நந்தினி வந்து இந்த வீட்டுக்கு வருவாளா, மாட்டாளான்னு கூட தெரியல. நந்தினி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ தான்ப்பா நம்ம வீட்டுக்கு மருமக. ஆனா அம்மா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நம்ப மாதவியும், சுரேகாவும் இத கேட்டதுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு அருணாச்சலம். "ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீ சூர்யாவுக்குலாம் சொல்லாத. அப்புறம் வந்துட்டு நான் தான் சொன்னேன், நீ தான் சொன்னன்னு சொல்லிட்டு உடனே அவன் ஸ்ட்ரைட்டா அம்மாகிட்ட கேட்டுருவான். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அதனால நீ நந்தினி கிட்ட ஃபோன் போட்டு சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க மாதவி. சரி நான் நந்தினிக்கே ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நந்தினிக்கு வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நந்தினி எடுக்கவே இல்ல. அவங்க வந்துட்டு பொங்கலுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பத்தோட வெளிய போயிருக்காங்க. அதனால ரொம்ப ஃபோனெல்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இதனால அருணாச்சலம் ரொம்ப பயந்து போயிடுறாரு. எனக்கு என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படின்ற மாரி ரொம்ப பயந்து போனது மட்டும் இல்லாம, உடனே அங்கருந்து கிளம்பி வராரு. ஏன்னா, நந்தினி உயிருக்கே ஆபத்துன்றது தெரிஞ்சிருச்சு அருணாச்சலையாவுக்கு. சுந்தரவல்லி அதனால தான் வந்து சந்தோஷமா இருக்கா. இவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணத்த பார்த்தாலே, இவ போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடும் போல. அதனால நான் கிளம்பி உடனே ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கிட்ட சொல்லிட்டு, உங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. மாதவி கிட்ட மட்டும் சொல்லிட்டு, அவரு கெளம்புறாரு. கெளம்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பட்டுக்கோட்டைக்கு உள்ளயே வந்துடுறாரு. வந்ததுமே வந்துட்டு கரெக்ட்டா வீட்டுக்கும் வந்துடுறாரு. எல்லாருக்குமே செம ஷாக். "ஏன்டா இது இவரு இங்க வந்தாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு டாடி?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா உன்ன விட்டு என்னால பிரிஞ்சிருக்க அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. நம்ப அருணாச்சலம் ஐயா, "சரி டாடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ப நந்தினி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. இதுக்கு மேல நம்ப அருணாச்சலம் ஐயா நந்தினிய பார்த்துப்பாரு. எந்த பிரச்சனையுமே வராம, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்தது. இதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.